எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் இப்போது சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோங்க. அதனால் சரி காலையிலேயே சீக்கிரமே கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போகிறோம். இப்போ தான் எங்கள் ஏரியாவிலேருந்தே வெளியில் வரோங்க நாங்கள். அப்படியே கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆசைங்க, சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போனோம் அப்படின்ட்டு. அது இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிதுங்க. சரி அதனால் ஃபேமிலியோடு எல்லோரும் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க. காலையில் டிஃபனும் லஞ்சும் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. வெளியில் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வழியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து எல்லாம் வண்டியில் போட்டுக்கிட்டோம். இட்லி தாங்க காலையில் டிஃபனு. இட்லியும் கார சட்னியும் பண்ணேன். கரும்பு இருந்தது, அதையும் வெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே டிஃபனை வெளியவே முடிச்சிட்டோங்க. ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்திட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. அப்படியே எல்லாம் எங்கள் பையனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே, ஏன்னா இந்த மாதிரி எப்போது ஒரு டைம் தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால் சரி ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள்லாம் எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு போய் ஊருக்கெலாம் இந்த மாதிரிலாம், அதாவது வெளியூருக்கு இந்த மாதிரி ரொம்ப தூரம் போகும்பொழுது இந்த மாதிரிலாம் சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில் இந்த மாதிரி இடத்துல உட்காந்து எத்தனை பேர் சாப்பிட்ருக்குறீங்க? அந்த மாதிரி சாப்பிட்ருக்குறவங்க உங்களுடைய அந்த ஒரு அனுபவத்தை எனக்கு சொல்லுங்கள். எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. இது உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி அடுத்து கோயிலுக்கு போன அந்த வீடியோலாம் நான் போடுறேங்க, பாருங்கள். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்றாரு. எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்ருக்குறோம். இது பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இனி அடுத்து கோயில் வீடியோ உங்களுக்கு போடுறேங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வந்துட்டோங்க. விளக்கு வாங்கிக்கிட்டோம். விளக்கு வாங்கி சரி அங்கே மரத்தாண்டை ஏற்றணும் அப்படின்னாங்க. மரத்துக்கிட்ட விளக்கெல்லாம் ஏற்றிட்டோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு போனதுனால ரொம்ப கூட்டங்க, ஹெவியான கூட்டங்க. அப்புறம் எல்லாம் விளக்கு ஏற்றிட்டோங்க. விளக்கு ஏற்றிட்டு உப்பு வாங்கி சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் வாங்கி சுற்றி போட்டுக்கிட்டேங்க. போட்டுக்கிட்டு க்யூவில் போயிட்டாங்க. போகலாம் அப்படின்ட்டு போனால் கூட்டம் அதிகம், ரொம்ப அதிகங்க. காணும் பொங்கல் கூட்டம் அதிகம். அதனால் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோங்க. 100 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் போனோம். அதனால தான் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் சாமியை பார்த்துட்டேங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சாமியை பார்த்துட்டோங்க. இது அப்படியே அந்த படிக்கட்டில் அப்படியே மேலே ஏறி சாமி க்யூவில் நின்று பார்த்துட்ருக்குறோங்க. எல்லாம் பாருங்கள். சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். தேங்காய் அங்கே உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொடிமரத்தாண்ட நீங்களே உடச்சிக்குங்க, கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நீங்களே உடச்சிக்குங்க அப்படின்ட்டாங்க. சரி அதனால் நம்மளே தேங்காய் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் தேங்காய் உடைக்கிறாருங்க. தேங்காய் நல்லா உடஞ்சிதுங்க. சூப்பராக உடஞ்சிதுங்க தேங்காய். தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு அங்கேயும் பாவம் செக்யூரிட்டிங்கெல்லாம் கூட்டம் அதிகம், யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலைங்க. அவரும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பி அங்கே அந்த டஸ்ட்டு வந்துட்டு தான் இருக்குதுங்க. யார் என்ன பண்ணுறதுங்க அதுக்கு? அதையும் எல்லாம் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கொடிமரங்க பார்த்துக்குங்க, பிரசாதம் வாங்கிக்கணும். பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கும் வீடு கட்டணும், குழந்த பாக்கியம் வேணும், கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் நீங்கள் இந்த கோவிலுக்கு வாங்க. கண்டிப்பாக தொடர்ச்சியாக இந்த கோவிலுக்கு 9 வாரம் வந்தால் நல்லது அப்படின்றாங்க. லாஸ்ட்டில் ஒரு ஃபேமிலி பிக் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. கோயில் கோபுரத்தை பாருங்கள். இந்த அருள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கணுங்க, முருகன் அருள். அப்புறம் லஞ்சு வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? புளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணேங்க. எடுத்துக்கிட்டு சாமி பார்த்து கும்பிட்டுட்டு வரும்பொழுது லஞ்சும் சாப்பிட்டுட்டோங்க. வெளியில் எங்கேயும் சாப்பிட்லங்க. டைம் ஆகிப்போச்சுங்க. டைமு 1:30 2 மணி ஆகிப்போச்சுங்களா. அதனால் சரின்ட்டு வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு பக்கம் எல்லாம் சாப்பிட்டுட்டோங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. முருகனுக்கு அரோகரா சொல்லிவிட்டு சாமி கும்பிட்ட ஒரு திருப்தியோட, மன நிம்மதியோடு நாங்கள் சிறுவாபுரி முருகன் கோயிலேருந்து கிளம்புறோங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்க. டைம் இருந்தால் நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க.